உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா இங்க பக்கத்துல மண்டபம் தெரியாதுமா, அவர்கிட்ட கேளுமா. அண்ணா இங்க ராஜலட்சுமி கல்யாண மண்டபம் எங்க இருக்கு? பக்கத்துல தான்மா இருக்கு. அங்க எதுக்குமா போறீங்க? அங்க என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதுக்காக தான் வந்திருக்கேன். ராசம்பளம் பையன் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, அம்பல மகன் சிவா கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கேன். நேரா போங்க. 2வது தெருவுல திருமண உடனே பக்கத்துல இருக்கு. ரொம்ப நன்றிங்க. சரிம்மா. அண்ணே என்னண்ணே, நம்ம ஊர் சுமதி இந்த ஊர் கல்யாணத்துக்கு வந்திருக்கு. புரியுதா இல்லையாடா? மலேசியா மொழியில பேசி இந்த சேதுவிய முட்டாளாக்கிட்டா. அம்பலம் வீட்டுல இருக்கிறது ஜனனி இல்லடா, என்னோட துளசி. அண்ணி பெரிய ஆளு தானே, உங்களையே நம்ப வச்சிட்டாங்க. இப்ப என்னென்ன பண்றது? நான் எப்படா முட்டாளா இருந்தேன்? அண்ணனையே புலம்ப விட்டாங்கடா, அவங்கள சும்மா விடக்கூடாதுடா. கல்யாணம் நடக்க போகுதுண்ணே, என்ன பண்றது? என் பொண்டாட்டி துளசிக்கு தாலி கட்ட அவன் யாரா? நானே கட்டுறேன். முன்னால கட்டினது செல்லாதுன்னு கோர்ட் சொல்லிடுச்சுல்ல. தாலி கட்டி இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். வாங்கடா போலாம். சரி, காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா இவங்களுக்கு கொடுங்க, எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. நன்றிமா. நன்றிமா. விசாலாட்சி குடிக்க ஏதாவது கொடுங்க, கொலை பட்டினியில் கிடக்குறா. சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா. அவ அப்படித்தான் ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டே இருப்பா. கல்யாணம் நடக்க தானே போகுது, சொல்லி சாப்பிட வைங்க. சரிங்க ஐயா. டேய் இங்கே இருங்கடா. எனக்கு யாருன்னு தெரியும். யாரா இருக்கும்? இந்த ஊர்ல எனக்கு வேற யாரு தெரியும்? அப்போ மலேசியா மலாய் மொழியெல்லாம் ஏமாத்த வேலையா? துளசி தானே? எப்படி கரெக்டா? கண்டுபிடிச்சிட்டியா? ஏய், நான் என்ன சேதுவா?
நீ மலேசியான்னு சொன்னதும் நம்பிட்டு போறதுக்கு அண்ணே என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி, அப்பா வரலையா? துளசி, நான் தாம்மா அவரை வர வேண்டான்னு சொன்னேன். அப்போ அந்த கிழவி இங்கே தான் இருக்காளா? என்ன இது? இது கோலம் போடும்போது லேசப்பட்டிருக்கு தம்பி. அப்போ அன்னைக்கு வந்து மூஞ்சில கலர் பவுடர் பூசி நம்ம முகத்துல கரிய பூசிட்டால. ஏன் சித்தி, ஏன் வர வேண்டான்னு சொன்னீங்க? நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? இந்த பாரு, அவர் இங்க வந்தாருன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுவாரு. எல்லாமே கெட்டு போயிடும். அந்த திருட்டு பைய சேதுக்கும் தெரிஞ்சிரும். ஆமா துளசி, அந்த எரும மாடு கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆமா, அவன் சரியான ரவுடி நாய். அவன் ஊருக்குள்ளதான் இருக்கானா? அவனை கொஞ்ச நாளாவே காணோம். ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டானோ என்னமோ. அப்பாவும் வருவாருன்னு நினைச்சேன். இத பாரு துளசி, உன் கல்யாணம் முடிஞ்சதும் உங்க அப்பா கண்டிப்பா இங்க வருவாரு. சரியா? சரி வா, உள்ள போலாமா? இத பாரு சுமதி, சித்தி. நீ இனிமே அவளை துளசின்னு கூப்பிடாத, ஜனனின்னு கூப்பிடு. ஓகே சித்தி. ஜனனி, உள்ள போலாமா? வா போலாம். அண்ணே அப்படியே அச்சு அசல சாப்பாடு இலைய எடுக்கிற மாதிரியே இருக்கீங்க. ஏய், கிழவி என்ன திருட்டு முண்டான்னு சொல்றா. சுமதி வேற என்ன எரும மாடுன்னு சொல்றா. என் ஆள் என்ன நாயின்னு சொல்றா. நீ என்னன்னா என்ன எச்சல் எடுக்கிறவன் சொல்ற. என்ன பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? இங்க பாரு, அவளை தூக்காம விடக்கூடாது. நேரம் பார்த்து தூக்கிட்டு போக வேண்டியதுதான். காரை ரெடியா வச்சுக்க. கடைசி நேரத்துல பெட்ரோல் இல்ல, ஆயில் இல்லன்னு சொன்னீங்க, கொன்னு போட்டுருவேன். சரி. என்னமோ பண்ணுங்க. ரம்யா கழுத்துல சிவா தாலி கட்டணும். அதுதான் எனக்கு வேணும். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஜனனிக்கு என்னெல்லாம் சடங்கு நடக்குதோ அதே மாதிரி நம்ம ரம்யாவுக்கும் பண்ணணும். மணப்பெண் ஜனனி மாதிரியே நம்ம ரம்யாவும் ரெடி ஆகணும். சரி, ரெடி ஆயிட்டா மாப்பிள்ள தாலி கட்டிட்டு வரா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.